காட்டூரில் கந்தப்பன் ஒரு பெரிய வியாபாரி. அவன் தன் மனைவி கண்ணம்மாவுடனும் மகன் சேகரனுடனும் மகள் மங்களத்துடன் நன்கு வாழ்ந்து வந்தான். சேகரனுக்கு 18 வயதாகும்போது அவன் தன் தந்தையோடு வியாபாரத்தில் ஈடுபட்டு அதன் நெளிவு சுளிவுகளை எல்லாம் தெரிந்து கொண்டான். சேகரனை தம் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள பல பணக்காரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்கள். கண்ணம்மாளும் மங்களமும் சேகரனுக்கு பணக்கார வீட்டு பெண்ணை தேர்ந்தெடுத்து விவாகம் செய்து வைக்க விரும்பினார்கள். கந்தசாமியோ தனக்கு வியாபாரம் ஆரம்பிக்க கடன் கொடுத்து உதவிய ராமநாதனின் மகள் லட்சுமியை தன் வீட்டு மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்றே விரும்பினான். கண்ணம்மா அவனிடம் தன் மகனுக்கு ₹1,00,000 வரதட்சணை கொடுக்க முன்வந்துள்ள கோபாலசாமியின் மகளை ஏற்கும்படி கூறினாள். கந்தசாமியோ, பணம் பெரிது அல்ல, குணம் வேண்டும். ராமநாதன் இப்போது சிரமதிசையில் இருக்கிறான். ஆனால் அவன் முன்பு எனக்கு கொடுத்த பணத்தால்தான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். அப்போதே நான் அவன் மகள் லட்சுமியை என் மருமகளாக ஏற்பதாக கூறிவிட்டேன். அதன்படித்தான் நடக்க வேண்டும் என்றான். கண்ணம்மாவோ, நமக்கு ₹1,00,000 கிடைப்பதை விட்டு விட்டு தரித்திரத்தையா கட்டி வைப்பது என்றாள். கந்தசாமியோ, இதோ பார், நான் ஒன்றும் சேகரனிடம் அவன் லட்சுமியைத்தான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப் போவதில்லை. அவன் லட்சுமியை பார்த்து அவளை பிடிக்கவில்லை என்றாள். அவன், வேறு யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளட்டும், எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றான். ஒரு நல்ல நாளில் கந்தசாமி தன் குடும்பத்தினரோடு லட்சுமியை பெண் பார்க்க ராமநாதனின் வீட்டிற்குச் சென்றார்கள். லட்சுமியை பார்த்துவிட்டு முகத்தைச் சுளித்தார்கள். ஆனால் கந்தசாமி தன் மகனின் விருப்பம் தெரிந்து கொண்டு லட்சுமியையே அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான். கண்ணம்மாவும் மங்களமும் தம் வீட்டிற்கு வந்த லட்சுமியை கரித்துக் கொட்டினார்கள். ஆனால் கந்தசாமியும் சேகரனும் அவளுக்கு பரிந்து பேசுவார்கள் என பயந்து பெட்டி பாம்பாய் அடங்கிக் கிடந்தார்கள். 6 மாதங்கள் லட்சுமிக்குச் சுகமாகக் கழிந்தன. 7வது மாதத்தில் கந்தசாமி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அதனால் சேகரன் தன் வியாபாரத்தை கவனிக்க வெகு நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க வேண்டியதாயிற்று. அதனால் கண்ணம்மாவும் மங்களமும் சேர்ந்து கொண்டு லட்சுமியை படாதபாடு படுத்தினார்கள், திட்டினார்கள். வீட்டு வேலைகளையெல்லாம் அவள் மீது சுமத்திவிட்டு வேளா வேளைக்கு சாப்பிட்டு விட்டு ஊர் சுற்றினார்கள். லட்சுமி எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்து கொண்டு வாய் பேசாமல் இருந்தாள். அவள் தன் கணவனிடம் தன் மாமியாரும் மங்களமும் சேர்ந்து செய்யும் கொடுமைகளை கூறவும் இல்லை. ஒருமுறை லட்சுமி கடுமையான காய்ச்சலால் கஷ்டப்பட்டு கொண்டே வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். அப்போது கண்ணம்மா, ஏய் லட்சுமி, நானும் மங்களமும் நாளை காலையில் கபிலமலை கோவிலுக்கு போகப் போகிறோம். அதனால் நீ விடியற் காலையில் எழுந்து எங்களுக்கு சர்க்கரை பொங்கல் தயார் செய்து கொடு. அதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் தூக்கலாக இருக்க வேண்டும். எடுத்தால் நெய் சொட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு போனாள். அன்றிரவு படுத்த லட்சுமிக்கோ காய்ச்சல் அதிகமானது. இரவில் நேரம் கழித்து வந்த சேகரன் இதை கவனித்தான். மறுநாள் விடியற் காலையிலேயே தட்டுத் தடுமாறி எழுந்து அவள் செல்வதை சேகரன் கண்டான். அவனும் அவள் பின்னாலேயே சென்றான். அவள் தடுமாறி கீழே விழப்போகையில் அவன் சட்டென அவளை தாங்கி பிடித்தான். உடம்பு நெருப்பாக்காய்வது கண்டு அவன், இந்த காய்ச்சலில் ஏன் விடிவதற்கு முன் எழுந்து வேலை செய்யப் போனாய் என்று கேட்டான். லட்சுமியும் தன் மாமியார் முந்தின தின இரவில் போட்ட கட்டளையை கூறினாள். அப்போது சேகரன், நேற்றே உனக்கு காய்ச்சல் இருப்பது தெரிந்துமா அப்படிச் சொன்னாள்? உன்னை இங்கே விட்டுவிட்டு அவர்கள் மலைக்கோவிலுக்குப் போகிறார்களா? அங்கே சாப்பிட சர்க்கரை பொங்கல் வேண்டுமா? நீ போய்ப்படு. நான் சர்க்கரை பொங்கல் தயாரித்துக் கொடுக்கிறேன். அதைக் கொண்டு போய் அவர்களிடம் கொடு எனக் கூறி அவளை படுக்கையில் படுக்க வைத்தான். அவன் சமையலறைக்குள் 1/2 மணி நேரம் இருந்து ஒரு தூக்கை எடுத்து வந்தான். அதை லட்சுமியிடம் கொடுத்து, இந்த சர்க்கரை பொங்கலை அவர்களிடம் கொடு என்றான். லட்சுமியும் அவ்வாறே செய்ய கண்ணம்மாவும் மங்களமும் லட்சுமி கொடுத்த தூக்கை வாங்கிக் கொண்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்தார்கள். அவர்கள், நாங்கள் ராத்திரி 8 மணிக்கு வந்து விடுவோம். அப்போது சாப்பாடு தயாராக இருக்க வேண்டும், தெரிந்ததா என்று கூறிவிட்டு கிளம்பி போய்விட்டார்கள். சேகரனோ வைத்தியரை அழைத்து லட்சுமிக்கு மருந்து கொடுக்கும்படி கூறினான். அவரும் லட்சுமியின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு, இவளுக்கு இந்த காய்ச்சல் 3 நாட்களாக இருந்திருக்க வேண்டுமே, யாருமே கவனிக்கவில்லையா? பரவாயில்லை, இப்போதாவது என்னை அழைத்து வந்தாயே என்று கூறி மருந்தை கொடுத்துவிட்டு போனார். சேகரனும் தன் மனைவிக்கு வைத்தியர் கூறியபடி மருந்தை கொடுத்து ஆகாரமாக கஞ்சியும் வைத்துக் கொடுத்தான். அப்போதுதான் அவனுக்கு தன் தாயும் தங்கையும் சேர்ந்து லட்சுமியை எப்படி நடத்தியிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்களது அடாத செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்தான். அன்றிரவு 8 மணிக்கு மலைக்கோவிலிருந்து வந்த கண்ணம்மாவும் மங்களமும், ஏய் லட்சுமி,
எங்களை பட்டினி போட்டுக் கொள்ளவா நினைத்தாய்? சர்க்கரை பொங்கல் செய்யச் சொன்னால் என்ன செய்து கொடுத்தாய்? வெறும் சாதத்தைத்தானே? அதில் வெல்லமோ முந்திரியோ திராட்சையோ ஏலக்காயோ எதுவும் இருக்கவில்லையே. சப்பென்று இருப்பதை எப்படிச் சாப்பிடுவது என்று நினைத்தாய்? என்று இறைந்தார்கள். அவர்கள் இருவரும் கூறியதைக் கேட்டுக்கொண்டே சேகரன் வீட்டினுள் வந்தான். அவன் தன் தாயாரைப் பார்த்து, ஏனம்மா கூச்சல் போடுகிறாய்? உனக்கு உன் வீட்டில் காய்ச்சலாக இருக்கும் உன் மருமகளிடம் இரக்கமில்லை. எழுந்து கூட நடக்க சிரமப்பட்ட அவளை விடியற்காலையில் எழுந்து உங்கள் இருவருக்கும் மலைக்கோவிலில் சாப்பிடுவதற்காகச் சர்க்கரை பொங்கல் தயாரிக்கச் சொன்னாய். ஆனால் அவள் அதைத் தயாரிக்கவில்லை. நான் தான் தயாரித்தேன். அதில் வெல்லம் இல்லாததால் சப்பென்று இருந்தது எனக் கோபித்துக் கொண்டாயே. இந்த வீட்டில் நீ பரிவோ பாசமோ இரக்கமோ இல்லாது நடப்பதால் வாழ்க்கையே சப்பென்று ஆகிவிட்டது. இனியும் என்னால் பொறுக்க முடியாது. நீ உன் மகளை அழைத்துக் கொண்டு தனியாக வேறு எங்காவது போயிரு. இவ்வளவு நாட்கள் நீங்கள் அவளுக்கு கொடுத்த தொல்லை போதும் என்றான். அதைக் கேட்ட கண்ணம்மாவும் மங்களமும் திடுக்கிட்டு பயந்து போனார்கள். அப்போது லட்சுமி, வேண்டாம், அவர்கள் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும். நம் வீட்டு விஷயம் அம்பலத்திற்குப் போக வேண்டாம் என்று கூறினாள். அதைக் கேட்ட கண்ணம்மாளும் மங்களமும், லட்சுமி, உன் பெரிய மனதை எப்படி பாராட்டுவது? எங்களுக்கு புத்தி வந்தது. இனிமேல் நாங்கள் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டோம். இதுவரை நாங்கள் செய்தவற்றை மறந்து மன்னித்துவிடு என்று வேண்டினார்கள். சேகரனும் தான் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் நல்ல பலன் அளித்தது கண்டு மகிழ்ந்தான். இதற்குப் பின் கண்ணம்மாளும் மங்களமும் லட்சுமியிடம் அன்புடன் இருந்தார்கள்.